சுட சுட சாதம் வடித்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு இன்னொரு கரண்டி வச்சு சாப்பிட்ணுன்னு போல் ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டக்குன்னு ஒரு கத்திரிக்காய் கூட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு அப்படி பிரட்டி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையானது கத்திரிக்காய், தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், அவ்வளோதாங்க. இதில் தாளிக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு 4, வெங்காயம் 2 எடுத்து வச்சுக்கோங்க. மற்றதை எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு மசால் பொடியும் போட்டுக்கோங்க. முங்குற அளவுக்கு தான் தண்ணி வேணும், தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். மசால் பொடியை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மசிகிற அளவுக்கு அப்படி கடைச்சல் மாதிரி நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம எடுத்து வச்ச வெள்ளைப்பூடு, வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை பொடியாக நறுக்கி சூப்பராக நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. லைட்டாக நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விளக்கெண்ணையும் லைட்டாக விடணுன்னா விடலாம். குழந்த பெற்றவங்களுக்கு இதை தான் கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அழகாக தாளிச்சிக்கலாம். அடுத்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வெள்ளைப்பூடை தட்டி தாளித்து பாருங்கள். தட்டி போட்டு செம்ம ஒரு அப்படியே ஒரு செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். சூப்பரான காம்பினேஷனில் கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சுட சுட சோறு வடித்து கத்திரிக்காய் கூட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.